வாங்குங்க. தோசை மாவு பனியார சட்டி இருந்தாவே வெளியே முறுமுறுன்னு உள்ளுக்க நல்லா சாஃப்டா பூர்ணம் எதுவும் உதிராம சூப்பரான சுசி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து 2-3 தடவை கழுவிட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவு கடலைப்பருப்பு ஊறி வரவும் குக்கர்ல சேர்த்துட்டு கரெக்டா 3-4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மலந்தாப்புல வெந்து வந்திருக்கும். தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லம் கரையிற வர அடுப்புல வச்சுட்டு கிண்டப்புற வரச்சட்டிக்கு ஃபில்டர் பண்ணி ஊத்திக்கலாம். கடலைப்பருப்பு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா அந்த வெள்ளை சாகையை ஊத்திட்டு மையா அரைச்சிட்டு வந்துட்டு சட்டியில இருக்கிற வெள்ளப்பாகூட சேர்த்து கிண்டுனீங்க அப்படின்னா நல்லா கட்டிகள் இல்லாம கிண்ட வர ஆரம்பிச்சிரும். ஒரு 10 நிமிஷத்துல நல்லா சூப்பரான அல்வா பதத்துக்கு வந்துடும். தோசை மாவு எடுத்து 2 கரண்டி மைதா 1 கரண்டி அரிசி மாவு சேர்த்து தோசை மாவு உங்களுக்கு தண்ணியா இருந்தா தண்ணி தேவைப்படாது. ஒரு கையை விட்டு பார்த்தோம் அப்படின்னா கையை தெரியாத அளவுக்கு மாவா இருக்கணும். பனியார சட்டி காயவும் 1/2 கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு ஊத்திக்கோங்க. இதுக்கு நடுவுல பூர்ணம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து மாவு மேல ஊத்திக்கலாம். 2 பக்கமும் வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சுசியும் ரெடி. நான்ஸ்டிக் பனியார சட்டியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கூட இவ்வளவு தேவைப்படாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.